ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? இல்ல தெரியலையா? பைலகம் இஸ் பிரசன்டிங். தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே. நீங்கள் டிபி ப்ரௌசர் ஃபார் SQLite இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? இதென்ன டிபி ப்ரௌசர் ஃபார் SQLite? அப்படியே பேரலாக ஓப்பன் பண்ணனாலும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சின்ன சின்ன விஷயந்தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து SQLை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதுக்கு சொல்ல போகிறேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சின்ன சின்ன விஷயம்லாம் முதல்ல சொல்லிடுறேன் உங்களுக்கு. என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல டேட்டா பேஸ்னால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். டேட்டா பேஸ் அப்படிங்கிறது தான் இவங்க ஷார்ட்டாக டிபி அப்படிங்கிறாங்க. டேட்டா பேஸுங்கிறது ஒன்றும் இல்லை, டேட்டாவை எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம் தான் டேட்டா பேஸ். அப்போ டேட்டாவை எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனா வேரியபிள்ஸ்லாம் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தானே யூஸ் ஆகுது. வேரியபிள்ஸ்லாம் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி, அப்போ வேரியபிள்ஸ்லாம் டேட்டா பேஸா அப்படின்னா வேரியபிள்ஸ்லாம் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான். ஆனால் டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணுது. இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி அடுத்த ப்ரோக்ராம் போனோடனே அந்த வேரியபிள் யூஸ் பண்ண முடியாது. அப்படி டெம்பரரி ஸ்டோரேஜ் தான் வேரியபிள்ஸ்லாம் நம்ம பார்க்குறது. இப்போ பெர்மனண்ட்டாக என்னோடய டேட்டா, என்னோடய யூசர் நேம், பாஸ்வேர்டு, என்னோட க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறது தான் டேட்டா பேஸ். சரியா? அப்போ இந்த டேட்டாவெல்லாம் எப்படிங்க ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னா, டேட்டாவெல்லாம் ரோஸ் அண்ட் காலம்ஸாக ஸ்டோர் பண்ணுவாங்க. அப்போ ரோஸ் அண்ட் காலம்ஸ்னால் எப்படி? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, நான் வந்து ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கேன். அப்போ நான் என்னோடய கம்பெனியில் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வைக்கணும். அப்போ என்னெல்லாம் இப்போ எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி அட்ரஸ். இது மூணையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அப்போ இந்த இடத்துல எம்ப்ளாயி ஐடி 1 விமல், அட்ரஸ் பெங்களூரு, இந்த மாதிரி கொடுத்து வைக்கிறது. 2 வித்யா ட்ரிச்சி, இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ். அப்போ எம்ப்ளாயி டீட்டெயில்ஸை மட்டுமா இப்படி ஸ்டோர் பண்ணி வைப்போம்? இல்லையே. எம்ப்ளாயி டீட்டெயில்ஸோடு சேர்ந்து பேரோல் இன்ஃபர்மேஷன். இப்போ பேரோல் இன்ஃபர்மேஷன்னா ஒவ்வொருத்தரோட எம்ப்ளாயி ஐடி என்ன, அவங்களோட டெசிக்னேஷன் என்ன, அவங்க என்றைக்கு ஜாயின் பண்ணாங்க, டேட் ஆஃப் ஜாயினிங் என்ன, அவங்களோட பே ஸ்கேல், சேலரி என்ன, இப்படி ஸ்டோர் பண்ணி வைப்போம்ல. இப்போ எம்ப்ளாயி ஐடி 1, அவரோட டெசிக்னேஷன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவர் ஜாயின் பண்ணது இப்போ 2020 ஏதோ ஒரு டேட், நான் வந்து 10/01/20 இந்த டேட்டில் அவரோட சேலரி 30,000. எம்ப்ளாயி 2 சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இவங்க ஜாயின் பண்ணது 10/4/21, இவங்களோட சேலரி 27,000. இப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அப்போ இது பேரோல் இன்ஃபர்மேஷன். இங்கேயும் ரோஸ் அண்ட் காலம்ஸ் தேவைப்படுது. இது எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ், அங்கேயும் ரோஸ் அண்ட் காலம்ஸ் தேவைப்படுது. அப்போ ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு டேட்டாவை எனக்கு கொடுக்குது. ஏன்ட்ட ஒருத்தர் வந்து கேட்குறாரு, உங்கள் கம்பெனியில் எல்லாரும் இப்போ வந்து அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸை தான் நம்ம என்ன தெரியுமா சொல்ல போகிறோம்? டேபிள்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போ டேபிள்னால் என்னங்கிறது புரியுதா? டேபிள்ங்கிறது எக்ஸல் ஷீட் மாதிரி தான். ரோஸ் அண்ட் காலம்ஸில் டேட்டா பேஸில் டேட்டாலாம் இருக்கும். அப்படி கொடுக்கறதுக்கு பேர் தான் டேபிள். இது வரைக்கும் சொன்னதில் என்னென்ன டவுட் இருக்குது? சரி. அப்போ டேபிள்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. சரியா? இப்போ வந்து சில டைம்லலாம் ஒரு டேபிள்லேருந்து டேட்டா தேவைப்படாது, 2-3 டேபிள்லேருந்து டேட்டா தேவைப்படும். அப்போ 2-3 டேபிளில் இருந்துன்னா எனக்கு புரியலையே நீங்கள் சொல்கிறது அப்படின்னா, என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்குறாரு, எனக்கு உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குற எம்ப்ளாயி நேம்ஸ் வித் தேர் டெசிக்னேஷன், எனக்கு அவங்களோட நேமும் டெசிக்னேஷனும் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. நேம் ஒரு டேபிளில் இருக்குது, டெசிக்னேஷன் இன்னொரு டேபிளில் இருக்குது. நேம் எம்ப்ளாயிங்கிற டேபிளில் இருக்குது. இப்போ விமல் வித்யாங்கிறது இங்கே இருக்குது. பேரோல் அதில் இங்கே டெசிக்னேஷன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எஸ்சின்னு இங்கே இருக்குது. அப்போ நான் எப்படி டேட்டாவை எடுக்கிறது? அப்போ எனக்கு இந்த டேபிளையும் அந்த டேபிளையும் கனெக்ட் பண்ணுற பாயிண்ட் எது? ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்களேன். எனக்கு நேமும் டெசிக்னேஷனும் பிரிண்ட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணலாம்? இப்போ விமல் அப்படிங்கிறவரோட டெசிக்னேஷன் என்னன்னு, ஏன்னா இங்க விமல்ங்கிற டேட்டா இல்லை. அப்போ விமலோட டேட்டாவை நான் இங்க போய் எப்படி தேடுறது?
இப்போ வித்யாவோட டேட்டா அப்படின்னா நான் இங்கே போய் வித்யாவோட டேட்டா எதுன்னு எப்படி தேடுறது? எப்படி தேடலாம்? எப்படி தேடலாம்னு சொல்லட்டுமா? எம்ப்ளாயி ஐடி இருக்குல்ல காமனா ரெண்டுத்துக்கும். விமலோட எம்ப்ளாயி ஐடி எடுங்க, அந்த எம்ப்ளாயி ஐடிக்கு இங்கே டெசிக்னேஷன் என்னன்னு பாருங்க. அப்போ நேம் விமல்னு கொடுத்துருங்க, இங்கே டெசிக்னேஷன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அடுத்து வித்யான்னு ஒரு நேம் எடுங்க, அதோட ஐடி என்னன்னு பாருங்க. இது கரெக்டாக வருமா? கம்பைனிங் மோர் தேன் 2 டேபிள்ஸ். இப்படி பண்ணுறது அப்போ தேர் இஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தீஸ் 2 டேபிள்ஸ். இந்த டேபிளுக்கும் இந்த டேபிளுக்கும் இடையில நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கி அதுலேருந்து டேட்டா எடுக்கிறீங்க. அதனால் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமே என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க தெரியுமா? இப்படி ரிலேஷன்ஷிப்லாம் கொண்டு வர்றதுனால, டேபிள்ஸ் டேட்டாபேஸஸ்க்கு இடையில இப்படி ரிலேஷன்ஷிப்லாம் கொண்டு வர்றதுனால இதை ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ டேட்டாபேஸ்ங்கிற டேர்ம் இப்போ எப்படி மாறிடுச்சு? ரிலேஷனல் டேட்டாபேஸ்னு மாறிடுச்சு. இது புரியுதா? இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸை அப்போ டேட்டாபேஸில் டேட்டாவை போய் வைக்கிறோம். அப்போ இப்போ எனக்கு என்ன வேணும்? ஒரு சாஃப்ட்வேர் வேணும். என்ன சாஃப்ட்வேர் வேணும்? அந்த சாஃப்ட்வேரை வச்சு என்னோட டேட்டாபேஸில் நான் டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும். அது மாதிரி அந்த டேட்டாபேஸில் நான் டேட்டாவை எடிட் பண்ணணும். அந்த டேட்டாவை வச்சு டேட்டாபேஸில் நான் எடிட்டுங்கிறது அப்டேட், ஏதாவது அப்டேட் எதுவும் தேவைப்பட்டதுன்னா நான் அப்படியே அப்டேட் பண்ணணும். இன்சர்ட் அப்டேட், ஏதாவது ஒரு எம்ப்ளாயி வேலையை விட்டு போயிட்டாரு, வேறு கம்பெனி போயிட்டாரு, இல்லை ப்ராஜெக்ட் மாறிட்டாரு, இந்த மாதிரி இருந்தால் அதை நான் டெலீட் பண்ணணும். இந்த நீடெல்லாம் எனக்கு இருக்கா இல்லையா? இதுதான் டேட்டா மேனிப்புலேஷன். இப்போ ஒரு டேட்டாவை உள்ளே கொண்டு போய் வைக்கிறது, அந்த டேட்டாவை உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி எடிட் பண்ணுறது, தேவைப்பட்டால் இன்சர்ட் பண்ணுறது, தேவையில்லைன்னா டெலீட் பண்ணுறது. இதுக்கு பேர் தான் டேட்டா மேனிப்புலேஷன். சரியா தப்பா? அப்போ எனக்கு இந்த டேட்டா மேனிப்புலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது. சரி, டேட்டாவெல்லாம் எங்கே கொண்டு போய் வைக்க போகிறீங்க? அப்போ டேட்டாவெல்லாம் நான் இப்போ அடுத்து இப்போ சிங்காரம்னு ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாருங்க அப்படின்னா, நான் சிங்காரம்னு ஒருத்தரை இங்கே டேட்டாவை ஆட் பண்ண போகிறேன். இப்படி நான் சிங்காரம்னு ஒருத்தரை ஆட் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த டேபிள்லேயும் சிங்காரம்னு ஒருத்தரை ஆட் பண்ண போகிறேன். இவர் டீம் லீடாக ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவர் என்னைக்கு ஜாயின் பண்ணார்? 06/4/20 இந்த மாதிரி ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இவர் 45,000 சேலரி அப்படிங்கிறத கொடுக்குறேன். சரி, இப்போ இந்த டேட்டாவெல்லாம் நான் போய் உள்ளே போய் வைக்கணும்னா எனக்கு எம்ப்ளாயின்னு ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸ், அதாவது ஒரு டேபிள், எம்ப்ளாயிங்கிற ஒரு டேபிள் ஆல்ரெடி இருக்கணும். பேரோல்னு ஒரு டேபிள் ஆல்ரெடி இருக்கணும். அப்படி இருந்தால் தானே நான் இந்த டேட்டாவை கொண்டு போய் வைக்கவே முடியும். சரிதானே? அப்படி வைக்கிறது தான், இப்படி டேபிள்ஸில் கொண்டு போய் வைக்கிறது தான். சரியா? இப்படி டேபிள்ஸில் கொண்டு போய் வைக்கிறது. அப்போ நான் முதல்ல டேபிள் கிரியேட் பண்ணணும்ல. இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸில் டேபிள் கிரியேட் பண்ணது தானே இதெல்லாம் பண்ண முடியும். அப்போ இப்படி டேபிள் கிரியேட் பண்ணுறது, அந்த டேபிளில் எத்தனை காலம்ஸ் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணுறது. அப்போ காலம்ஸ் முடிவு பண்ணுறோன்னா அந்த காலம்ஸில் நீங்கள் இன்டீஜரை கொண்டு போய் வைக்க போகிறீங்களா, இல்லை கேரக்டர்ஸை கொண்டு போய் வைக்க போகிறீங்களா? அப்படிலாம் வைக்கிறதா இருந்தால் அதோட லென்த் எல்லாம் எவ்வளோ இருக்கணும், இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறது. அதாவது நான் போய் டேட்டாவை கொண்டு போய் வைக்க போகிறேன், அந்த டேட்டாவை எப்படி டிஃபைன் பண்ணி வைக்க போகிறேன், அதை இன்டிஜராக வைக்கிறேன்னா கேரக்டராக வைக்கிறேன்னா எவ்வளோ லென்த் நான் அதுக்கு கொடுக்க போகிறேன். இப்போ பாஸ்வேர்ட்னா மேக்ஸிமம் எவ்வளோ லென்த் இருக்கலாம், இதெல்லாம் அந்த டேபிள் தானே டிசைட் பண்ணுது. அப்போ இந்த மாதிரி இப்போ எனக்கு என்னென்ன நீட் இருக்குது? டேபிள் கிரியேட் பண்ணணும், டேபிளில் காலம்ஸ் ஆட் பண்ணணும். ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அதில் காலம்ஸ் ஆட் பண்ணணும். தேவைப்பட்டால் அந்த காலம்ஸை இல்லை அந்த டேபிளை ஆல்டர் பண்ணணும், டேபிளோட ஸ்ட்ரக்சரை ஆல்டர் பண்ணணும். சரிதானே? இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லை. அப்போ நான் இப்படி ஆல்டர் பண்ணணும். தேவைப்பட்டால் அந்த டேபிளே டெலீட் பண்ணணும். சரியா? அந்த டேபிளே நான் அந்த டேபிளில் உள்ள வேல்யூஸை டெலீட் பண்ணலாம். டெலீட், ட்ராப், ட்ரங்கேட், இந்த மாதிரி என்ன வார்த்தை வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நான் பண்ணணும். அந்த டேபிளை இல்லாமல் ஆக்கணும், அந்த டேபிளில் உள்ள கண்டென்ட்டை இல்லாமல் ஆக்கணும், இல்லை அந்த டேபிளே இல்லாமல் ஆக்கணும். அப்போ இதெல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இதெல்லாம் பண்ணுறதுக்கு, அதாவது டேபிள்ஸ் கிரியேஷன், டேபிளுக்குள்ளே உள்ள டேட்டா இல்லை, டேட்டாவை பற்றி பேசலை, டேபிள் பேர் என்ன வச்சுக்கலாம், டேபிளில் என்னென்ன காலம்ஸ் வச்சுக்கலாம், அந்த காலம்ஸ்க்கு என்னென்ன நேம்ஸ் வச்சுக்கலாம், அதில் எந்தெந்த காலம்லலாம் கண்டிப்பாக நீங்கள் வேல்யூவை ஃபில் பண்ணணும்னு ஃபோர்ஸ் பண்ணலாம், எந்தெந்த காலம் எம்டியாக இருக்கலாம் அப்படின்னு விடலாம். இப்போ சில காலம்ஸ் இருக்கும் எம்டியாக விடலாம். என்ன மாதிரியான காலம்ஸ் எம்டியாக விடலாம்? இப்போ எம்ப்ளாயி அட்ரஸ் வாங்கிட்டோம். சரி,
இந்த இடத்துல எம்ப்ளாயியோட அனதர் அட்ரஸ் பெர்மனன்ட் அட்ரஸ்னு ஒன்று தனியாக இருந்ததுன்னா அது வாங்கலாம். அப்படின்னா சில பேருக்கு ப்ரெசன்ட் அட்ரஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் ஒன்றா இருக்கும், சில பேருக்கு வேறு வேறையாக இருக்கும். அப்போ இதை கம்பல்சரியாக பெர்மனன்ட் அட்ரஸ்னு ஒன்று கொடுங்கன்னு கேட்க முடியாது. சில பேருக்கு சர்நேம் இருக்கும், சில பேருக்கு இருக்காது. சில பேருக்கு மிடில் நேம் இருக்கும், சில பேருக்கு சிங்கிள் நேமாக இருக்கும். அப்போ அதெல்லாம் நம்மளால் ஃபோர்ஸ் பண்ணி கேட்க முடியாதுல்ல. அப்போ சில காலம்ஸை ஃப்ரீயாக விடலாம். இதெல்லாம் சொல்கிறது தான், அதாவது டேட்டா ஹவு த டேட்டா ஷுட் பி ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்கிறது, ஹவு த டேட்டா இஸ் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்கிறது தான் டேட்டா டெஃபினிஷன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நான் சொன்னது புரியுதா? இதில் டேட்டா டெஃபினிஷன்னா என்ன அப்படிங்கிறது புரியுதா? அப்போ எனக்கு இன்னொரு சாஃப்ட்வேர் வேணும், அந்த சாஃப்ட்வேர் எனக்கு டேட்டாவை டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறது புரியுதா? ஏற்கனவே ஒரு சாஃப்ட்வேர் வேணும்னு பார்த்துருக்கோம், டேட்டா மேனிப்புலேஷனுக்கு ஒன்று வேணும்னு பார்த்துருக்கோம். இப்போ டேட்டாவை டிஃபைன் பண்ணால் தானேங்க நீங்கள் மேனிப்புலேட் பண்ண முடியும். அதனால டேட்டாவை டிஃபைன் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு? சரி, அப்போ இப்போ 2 சாஃப்ட்வேர் வேணும், அதாவது 2 லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி 2 லாங்குவேஜ் வேணும். அதுக்கு இந்த லாங்குவேஜுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், இன் ஷார்ட் டிடிஎல். அதாவது டேபிள் கிரியேட் பண்ணுறது, டேபிளில் காலம்ஸ் ஆட் பண்ணுறது, டேபிளை ஆல்டர் பண்ணுறது, இதெல்லாம் இந்த சாஃப்ட்வேருக்கு டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், இன் ஷார்ட் டிஎம்எல். அப்போ நான் இது ரெண்டுமே படிக்கணுமாங்க? டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், இது ரெண்டுமே நான் படிக்கணுமா அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்தது தான் சேர்ந்தது தான் ஸ்ட்ரக்சர்ட், இது ரெண்டும் சேர்ந்த சாஃப்ட்வேர் தான் ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ், இன் ஷார்ட் SQL. அப்போ SQL 2 பார்ட் இருக்குது, ஒன்று DDL, இன்னொன்று DML. சரியா? அப்போ இது ரெண்டும் தெரிஞ்சாலே எனக்கு SQL தெரியுதுன்னு அர்த்தம். என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும்? எப்படி டேபிள் கிரியேட் பண்ணலாம், எப்படி ஆல்டர் பண்ணலாம், எப்படி காலம்ஸ் ஆட் பண்ணலாம், அது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா அந்த காலம்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரோவாக, இப்போ இப்படி ஒரு ரோ வைஸ் நான் வந்து ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக அப்டேட் பண்ணணும். இப்போ நான் இதை எடிட் பண்ணணும், இதை டெலீட் பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டும் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் தெரியும்னு அர்த்தம். இந்த ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜை தான், இந்த ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு காமன் டேர்ம்னா புரியலையே, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா அது ஜாவாவை மட்டும்தானே மீன் பண்ணும், வேற எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும் சொல்லாது. கரெக்டா? இல்லை, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்கிறது ஒரு காமன் டேர்ம். அது ஜாவாவை சொல்லலாம், பைத்தானை சொல்லலாம், C# சொல்லலாம், எந்த லாங்குவேஜை, ரூபியை சொல்லலாம், எந்த லாங்குவேஜை வேணாலும் சொல்லலாம். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் SQL அப்படிங்கிறது ஒரு காமன் டேர்ம். அப்போ காமன் டேர்ம்னா அப்போ நீங்கள் ஜாவா படிக்க சொன்ன மாதிரி, பைத்தான் படிக்க சொல்கிற மாதிரி, நீங்கள் ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் வச்சுருக்கீங்களா, ஏதாவது டூல் வச்சுருக்கீங்களா அப்படின்னா ஆமாங்க. இவங்க எல்லாம் யார்? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை இம்ப்ளிமெண்ட் பண்ண கம்பெனிஸ், ஆர்கனைசேஷன்ஸ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது, ஓகே நாங்கள் ஒன்று ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒவ்வொருத்தர் ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் இருக்குல்ல, இதை இவங்க ஒவ்வொரு கம்பெனி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன பேரில்? ஆரக்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆரக்கிள் என்ன பேரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? ஆரக்கிள்ங்கிற பேர்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி MySQL அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி, இப்போ அது ஆரக்கிள் கையில் இருக்குது, MySQL இருக்குது. இதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற கம்பெனி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பேரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் அப்படிங்கிற பேரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி IBMனு ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க DB2 அப்படிங்கிற பேரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு இதே மாதிரி நிறைய இருக்குது. இதே மாதிரி H2ன்னு ஒன்று இருக்குது, நிறைய இருக்குங்க. இதே மாதிரி SQLite அப்படின்னு ஒன்று இருக்குது. சரியா? அப்போ இவங்கெல்லாம் யார்? இப்போ ஆரக்கிள், MySQL, MS SQL சர்வர், SQLite, DB2, இவங்கெல்லாம் யார்? வேறு வேறு என்விரான்மெண்ட்டில் ஒர்க் ஆகிற டேட்டாபேஸ், வேறு வேறு என்விரான்மெண்ட்டில் ஒர்க் ஆகிற ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ். அவ்வளோதான். புரியுதா? அப்போ இதில் எதை வேணாலும் நான் படிக்கலாம். இப்போ எப்படி ஜாவா படிக்கலாம், பைத்தான் படிக்கலாம், ரூபி படிக்கலாம்னு எந்த லாங்குவேஜ் என்னோட இஷ்டம், எந்த லாங்குவேஜோ நான் அதை படிக்கிறேனோ அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜஸில் நீங்கள் ஆரக்கிள் படிக்கலாம், MySQL படிக்கலாம், MS SQL சர்வர் படிக்கலாம், DB2 படிக்கலாம், SQLite படிக்கலாம். நீங்கள் எதை படித்தாலும் கான்செப்ட் ஒன்று தான். அதுவும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயாவது மேஜர் டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஜாவாவை எடுத்துக்கிட்டால் வேறு ஸ்ட்ரக்சர், பைத்தான் எடுத்துக்கிட்டால் வேறு ஸ்ட்ரக்சர். இங்கே அது கூட ரொம்ப டிஃபர் ஆகாது. 90% இதில் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும், அது ப்ராஜெக்ட் நம்ம மாற்றிக்கலாம்.
புரியுதா? சரி, அப்போ இந்த ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜுங்கிறது இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜை வச்சு என்ன பண்ண போகிறோம்? இந்த ரிலேஷனல் டேட்டா பேஸை மேனேஜ் பண்ண போகிறோம். அதனால் இந்த ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ் எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இதை தான் ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், சிஸ்டம்னா சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க, சுருக்கமாக RDBMS. அப்போ ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன, அதுக்கு நான் ஏன் SQL கற்றுக்கணும் அப்படிங்கிற ஐடியாலாம் தெரிஞ்சிருச்சா? இந்த பேக்ரவுண்ட் ஒருத்தருக்கு போதுமானது. DBMSஓ RDBMSஓ நான் வந்து SQL கற்றுக்கிறதுக்கு இந்த பேக்ரவுண்ட் நாலேஜ் இருந்தால் போதும். இப்போ நான் அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு DDLனா என்ன, DMLனா என்ன, இதெல்லாம் நான் எப்படிங்க கற்றுக்கிடுறது? இப்போது உங்கள் கையில் இருக்கிற SQLite DB ப்ரௌசர் ஃபார் SQLite அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுங்கள். ஒருவேளை விமல் யாரும் இன்ஸ்டால் பண்ணலைன்னா இதுதான் சொல்லியிருந்தேன், DB ப்ரௌசர் ஃபார் SQLite. இதை டவுன்லோட் பண்ணுங்கள், ஒரு நிமிஷம்தான் ஆகும். SQLite browser.orgக்கு போவீங்க, இங்கே டவுன்லோட் கொடுங்க, அவ்வளோதான். இதை கொடுக்குறீங்களா? டவுன்லோட் கொடுத்து ஓப்பன் பண்ணி வைக்கிறீங்களா? ஓப்பன் பண்ணிட்டு சொல்லுங்கள். சார் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் சார், மார்னிங் பண்ணேன். பண்ணிட்டீங்களா? அப்போ ஓப்பன் பண்ணிக்கிறீங்களா? எஸ் சார். இதை ஓப்பன் பண்ணுங்க, இதே மாதிரி எனக்கு வர்ற மாதிரியே ஸ்க்ரீன் உங்களுக்கு வருதா பாருங்க. வருது சார். சரி, இப்போ இதில் வரிசையாக பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, இந்த டேபிள்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு பேர் தான் டேட்டாபேஸ். நான் இப்போ டேபிள்ஸ் பற்றி உங்ககிட்ட டீட்டெயிலாக சொன்னேன்னா, இந்த டேபிள்ஸ் எல்லாம் இருக்கிற இடம், நிறைய டேபிள்ஸ் இதே மாதிரி வச்சிருக்கிற இடத்துக்கு பேர் தான் டேட்டாபேஸ். அப்போ இதில் நியூ டேட்டாபேஸ் கொடுங்களேன். இப்போ எல்லாரும் சிங்காரம், விமல் நீங்களும் ஃபாலோ பண்ண முடியுதா? விமல் பண்ணலைன்னாரு, அவருக்கு தான் இது காமிச்சேனா. இது பெரிய ஃபைல் கிடையாது. ஓகே, அப்போ இதை பார்த்துக்கோங்க, பின்னாடி வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணணும்னாலும் பண்ணுங்க. ஓகே ஓகே. என்ன சார் பண்ணனும்? நியூ டேட்டாபேஸ் ஃபோல்டர் ஓபன் ஆகுது சார். ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் நியூ டேட்டாபேஸ் கொடுத்துட்டீங்களா? எஸ் சார். இந்த நியூ டேட்டாபேஸ்ல ஏதாவது ஒரு பேர் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ நியூ டேட்டாபேஸ்ல நான் என்ன பண்றேன், இப்போ நான் வந்து ஒரு ஃபோல்டர், எனக்கு வந்து டாக்குமெண்ட்ஸில் நான் ஜாவான்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன், அதில் சும்மா ஒரு பேர் கொடுக்குறேன் இங்கே. சரியா? இங்கே ஏபிசி, என்னோட டேட்டாபேஸோட பேர் ஏபிசின்னு கொடுத்துக்கிறேன். கேபிட்டல் ஏபிசி, ஸ்மால் ஏபிசி, கேபிட்டல் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். சரியா? சேவ் கொடுத்துட்றேன். இந்த பாப்அப்பில் சேவ் கொடுத்தோடனே இப்படி ஒரு எடிட் டேபிள் டெஃபினிஷன் அப்படின்னு ஒன்று வருதா? சரி, அப்போ இந்த எடிட் டேபிள் டெஃபினிஷனில் போயிட்டு மேலே டேபிள் நேம், நம்ம என்ன டேபிள் நேம் கொடுத்தோம்? இங்கே முதல்ல எம்ப்ளாயின்னு பேர் கொடுத்தோமா? இப்போ நான் இங்கே எம்ப்ளாயின்னு கொடுக்குறேன். அப்போ என்னோட டேபிள் நேம் எம்ப்ளாயி. புரியுதா? கொடுத்தாச்சு சார் எம்ப்ளாயின்னு. ஒரு நிமிஷங்க.
சரி, இங்கே எம்ப்ளாயின்னு கொடுத்தாச்சு. இப்போ இந்த டேபிளில் நம்ம 3 காலம் ஃபில் பண்ண போகிறோம். இங்கே ஆட் இருக்கா, ஃபீல்டுன்னு இருக்கா? அதில் ஆட் கொடுங்க. அதில் ஃபீல்டு 1ன்னு வந்துருச்சா? அதில் எம்ப்ளாயி ஐடி நீங்கள் கேபிட்டல்லையும் கொடுத்துக்கலாம், ஸ்மால்லையும் கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜஸ் எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான் கேஸ் சென்சிட்டிவ். ஜாவா கேஸ் சென்சிட்டிவ். எப்படி வேணாலும் கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் எப்படி வேணாலும் கொடுங்க. இப்போ இந்த இடத்துல நான் எம்ப்ளாயி ஐடி அப்படின்னு கொடுத்துட்டேன். கொடுத்தாச்சா? அதுக்கு பக்கத்தில் டைப்னு ஒன்று இருக்கா? அந்த டைப்பை ட்ராப் டவுனை பாருங்க. இன்டிஜர், டெக்ஸ்ட், பிளாப், ரியல், நியூமரிக்லாம் இருக்கா? பின்னாடி உங்களுக்கு டைம் இருக்கும்போது பிளாப், ரியல், நியூமரிக் என்னன்னு பாருங்க. அது ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக்காக. பொதுவாக நமக்கு இந்த டெக்ஸ்ட்டும் இன்டிஜரும் தெரிஞ்சால் போதுமானது. இப்போ எம்ப்ளாயி ஐடி இன்டிஜர் தானே, இன்டிஜர்னு கொடுத்துக்கிட்டேன். கேரக்டரில் வரும்னு நினச்சிங்கன்னா டெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இல்லை எப்படின்னா ரெண்டும் சேர்ந்த மாதிரி வரும்ல சார்? இப்போ கம்பெனி நேமோட ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் வந்துட்டு அப்புறம் நம்பர் வரும்ல, அதுக்கு தான் டெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அப்படி நினச்சிங்கன்னா, நான் இப்படி நினைக்கல, இன்டிஜர் கொடுத்தேன். நீங்கள் நினச்சிங்கன்னா டெக்ஸ்ட் கொடுத்தா தப்பு இல்லை. சரிங்க. இன்டிஜர் கொடுத்துட்டேன்னா நீங்கள் டெக்ஸ்ட் வேணாலும் கொடுத்துக்கோங்க. சரி. அதுக்கு அடுத்த காலம் என்ன இருக்கு? என்என்னு இருக்கா? அது மேலே கர்சர் மூவ் பண்ணால் நாட் நல்னு வருதா? ஆமாம் சார். நாட் நல்னா இப்போ எந்தெந்த காலம் எம்டியாக இருக்கணும்? அப்போ சில காலம்ஸ் எம்டியாகவே இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி ஐடி கண்டிப்பாக எம்டியாக இருக்கக்கூடாது. கரெக்டா? ஆமாம் சார். அதனால தான் அது கொடுக்குறோம். அதை செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது நாட் நல், அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது பிரைமரி பிகேன்னு ஒன்று இருக்குது. அது மேலே கர்சர் மூவ் பண்ணால் பிரைமரி கீன்னு வருதா? பிரைமரி கீனா என்ன அப்படின்னா, ஒரு டேபிளை எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டேபிளை பாருங்களேன். இப்போ இந்த டேபிளில் நான் ஒரு எம்ப்ளாயியை நேம் வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஆனால் மேபி விமல்னு இந்த ஆர்கனைசேஷனில் 4-5 பேர் இருக்கலாம். சரி, அட்ரஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஆனால் பெங்களூர்லேருந்தே 4-5 பேர் வேலை பார்க்கலாம். கரெக்டு தானே? அப்போ நான் இந்த ரோவை எந்த யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் வச்சு நான் ஐடென்டிஃபை பண்ணலாம்? எம்ப்ளாயி ஐடி வச்சு பண்ணலாமா? அப்போ நான் எம்ப்ளாயி ஐடி அப்படிங்கிறத பிரைமரி கீயாக இருக்கட்டும்னு முடிவு பண்ணிட்டேன். சரியா? அதுக்கு அடுத்து ஏஐன்னு ஒன்று இருக்கா? அது மேலே கர்சர் மூவ் பண்ணால் என்ன சொல்லுது? ஆட்டோ இன்க்ரிமெண்ட். ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னா இப்போ நான் ஒரு எம்ப்ளாயி ஐடி 101ன்னு ஆட் பண்ணுறேன். அடுத்து 102, 103, 104ன்னு அதுவாகவே ஜென்ரேட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துக்கலாம். 1 by 1 ஆட்டோ இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகும். அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு? யூனிக் அப்படின்னு இருக்கா? எனக்கு யூனிக்காக தான் இருக்கணும். இப்போ சில காலம்ஸ் கண்டிப்பாக யூனிக்காக தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி ஐடி கண்டிப்பாக யூனிக்காக இருக்கணும். எம்ப்ளாயி நேம் கண்டிப்பாக யூனிக்காக தான் இருக்கணுமா? இல்லை. அப்படி யூனிக்காக இருக்கணும்னா நான் அதை கிளிக் பண்ணிக்கலாம். எனக்கு கண்டிப்பாக இந்த காலம் யூனிக்காக தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா எரர் காமிக்கணும். ஏற்கனவே இப்போ நான் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுவேன், அதில் மொபைல் நம்பர்ஸ் வாங்குவேன். அப்போ மொபைல் நம்பர் கண்டிப்பாக யூனிக்காக இருக்கணும், இமெயில் ஐடி கண்டிப்பாக யூனிக்காக இருக்கணும். இந்த மாதிரிலாம் கொடுக்கணும்னா நான் அதை கிளிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நான் எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரே ஒரு காலம் ஃபில் பண்ணியிருக்கேன். கரெக்டா? சரி, இப்போ அடுத்தது ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்துட்டீங்களா? அடுத்து ஃபீல்டு 2 வருதா? இந்த ஃபீல்டு 2ல நான் எம்ப்ளாயி நேம் அப்படிங்கிறத கொடுக்குறேன். அப்போ எம்ப்ளாயி நேம் கண்டிப்பாக இன்டீஜராக இருக்காது, டெக்ஸ்டாக தானே இருக்கும். டெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். அது எம்ப்ளாயி நேமும் நாட் நல் இருக்கட்டும்னு கொடுத்துட்டேன். சரியா? சில நேரத்தில் நம்ம 2 ஃபீல்டை சேர்த்து யூனிக்காக இருக்கலாம்னு 2 ஃபீல்டு சேர்ந்து ஐடென்டிஃபிகேஷனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க்ல இருக்கோம்னு வைங்களேன். பேங்க்ல வந்து கஸ்டமரோட அக்கௌண்ட் நம்பரும் கஸ்டமரோட ஆதார் நம்பரும் ரெண்டையும் சேர்ந்து அவங்க மெர்ஜ் பண்ணி வைக்கலாம்ல பிரைமரி கீயா. புரியுதா? அந்த மாதிரி தேவை எனக்கு. எம்ப்ளாயி நேமும் எனக்கு என்னோட ஐடென்டிஃபிகேஷன்ல ஒன்று நினைச்சிங்கன்னா பிரைமரி கீயை செக் பண்ணிக்கலாம். புரியுதா? பிரைமரி கீங்கிறது a unique value which is useful for identifying that particular row. அதான் பிரைமரி கீ. அதாவது அந்த வேல்யூவை கொடுத்தோம்னா எனக்கு யூனிக்காக ஒரு கண்டென்ட்டை எடுத்துகிட்டு வந்து, ஒரு ரோ கண்டென்ட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும்.
இப்போ இதை எதோட மேட்ச் பண்ணி சொல்லலாம்? இப்போ நான் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், இப்போ வந்து ஆர்சி புக் எல்லாம் பண்ணுறாங்கல்ல, இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணுறாங்கல்ல, இப்போ பைக்கு கார் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கல்ல ரோட் இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸில். இப்போ அவங்க கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க உங்கள் வண்டிக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுப்பாங்க, கரெக்டா? அதோட சேர்ந்து உங்கள் பைக்கோட இன்ஜின் சாசிஸ் நம்பர்னு ஒன்று எடுத்து வைப்பாங்க. அப்போ நாளைக்கு என் பைக்கோட இன்ஜினை யாரும் மாற்றிட்டாங்கன்னா எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க? இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு இந்த இன்ஜின் தான் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. நான் சொல்றது புரியுதா? அப்போ இந்த மாதிரியாக டேட்டா பேஸ் அப்டேட் பண்ணும்போது எனக்கு ஒன்று ஐடென்டிஃபிகேஷனுக்கு யூஸ் ஆகக்கூடாது, 2 விஷயம் இருக்கணும். இப்போ நான் TN72K 9697 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல இன்ஜின் சாசிஸ் நம்பர் 12345 அப்படின்னு இப்படி 6ன்னு கொடுத்துட்டேன்னா இது 2ம் சேர்ந்து தான் எனக்கு ஐடென்டிஃபை ஆகுது, சரிதானே? அப்போ இந்த மாதிரி எனக்கு மோர் தேன் 1 காலம் வேணும்னு நான் நினைச்சேன்னா அதையும் பிரைமரி கீயா நான் ஆட் பண்ணிக்கலாம். புரியுதா? சரிதானே? தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இப்போ என்னோட இதில் எம்ப்ளாயி டேபிள் அது வேண்டாம்னா அதை எடுத்து விட்டுருங்க. அதே மாதிரி ஆட்டோ இன்க்ரிமெண்ட் இங்கே நேமுக்கு தேவைப்படாது, சரிதானே? யூனிக் வேல்யூவும் தேவைப்படாது, ஏன்னா எம்ப்ளாயில டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம், சரிதானே? அதனால அதையும் விட்டுட்டேன். சரி, அடுத்தது ஆட் கொடுக்குறேன். அப்போ அடுத்தது ஆட் கொடுத்து இந்த இடத்துல அடுத்து என்னங்க கொடுத்துருந்தேன்? அட்ரஸ்னு கொடுக்குறேன். அட்ரஸும் டெக்ஸ்ட்டுங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். நாட் நல் அட்ரஸ் கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம் அப்படிங்கிறதுனால சும்மா நான் வந்து இப்படி கொடுத்துருக்கேன். இந்த 3ஐயும் கொடுத்த உடனே சரி இது 3ஐயும் நீங்கள் கொடுத்து முடிங்க, நான் அடுத்தது சொல்கிறேன். சரி, இப்போ பாருங்க, கீழே பாருங்களேன், இந்த இடத்துல கிரியேட் டேபிள்னு ஒன்று இருக்கு பாருங்களேன். இப்படி தான் ஆக்சுவலாக நம்ம டேபிள் கிரியேட் பண்ணணும். இப்படி கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக தான் இதுதான் டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர், சரியா? நம்ம உட்காந்து இதை தான் எழுதணும். இதுதான் டேட்டா மேனிப்புலேட் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். எப்படி ஒரு டேபிளோட நேம் என்னவா இருக்கணும், அந்த டேபிளில் என்னென்ன காலம்ஸ் இருக்கணும், அந்த காலம்ஸ் என்ன டேட்டா டைப்பில் இருக்கணும், அது நல்லா இருக்கலாமா கூடாதா, கண்டிப்பாக அது யூனிக்காக இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தான் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்னு படித்தோமா? அப்போ நம்ம கற்றுக்க வேண்டியது, இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூ போகிறோம்னா இதை தான் எழுத சொல்லுவாங்க. கிரியேட் டேபிள் எம்ப்ளாயி அப்படிங்கிறத தான் எழுத சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு இப்போ பிகினருங்கிறதுனால ஈஸியாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக நம்ம டிபி ப்ரௌசர் ஃபார் SQLite இதை கொடுத்துட்டு வச்சுருக்கோம், சரியா? இப்போ நான் இங்கே ஓகே கொடுக்க போகிறேன். இப்போ நான் பாருங்கள் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு ஒரு டேபிள் இங்கே கிரியேட் ஆன மாதிரி காமிக்குதா? ஆமாம் சார். அவ்வளோதாங்க. இப்போ டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த டேபிளை போய் பார்க்குறேன்னா இந்த டேபிளில் எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், அட்ரஸ் இது 3ம் இருக்கு. இது புரியுதா? அவ்வளோதான். அப்போ இந்த டேபிளில் ஒவ்வொரு காலமும் என்ன டைப் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இன்டிஜர், டெக்ஸ்ட்னு இருக்குது. அதுக்கு அடுத்து இருக்கிறது ஸ்கீமான்னு கொடுத்துருக்காங்களா? ஸ்கீமாங்கிறது ஒவ்வொரு காலமும் என்னது, அதில் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்கீமாவை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஈச் காலம்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு டேபிளோட ஒவ்வொரு காலமும் என்னது. அப்போது எம்ப்ளாயி ஐடிங்கிறது ஒரு இன்டிஜர் ஐடி, அது வந்து நாட் நல்லா இருக்கணும், யூனிக்காக இருக்கணும். அது நம்மளோட ஸ்கீம், நம்ம வச்சிருக்கிற திட்டம், அதை தான் இவங்க ஸ்கீமான்னு வச்சுருக்காங்க. புரியுதா? இப்போ இந்த டேபிளில் தான் போய் நம்ம டேட்டாவை வைக்கணும். அது அடுத்த ஸ்டோரி. இப்போ நான் சும்மா ப்ரௌஸ் டேட்டா அப்படின்னு கொடுத்தேன்னா என்னோட எம்ப்ளாயி டேபிளில் எந்த டேட்டாவுமே இல்லை. எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், அட்ரஸ் இது மட்டும்தான் இருக்குது, சரிதானே? அப்போ நான் இதில் தான் போய் வைக்கணும். இது சும்மா ஒரு டேபிளை எப்படி கிரியேட் பண்ணுறது, டேட்டா பேஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். டேட்டா பேஸோட ஸ்ட்ரக்சரை இங்கே பார்க்கலாம், ஆக்சுவல் டேட்டாவை நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த இடத்துல நான் வந்து ஆக்சுவல் டேட்டாவை நான் பார்க்கலாம். புரியுதா? இது வரைக்கும் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறது. அப்போ டேட்டா பேஸ் நான் எப்படிங்க கிரியேட் பண்ணுறது? அவ்வளோதாங்க. கிரியேட் டேட்டா பேஸ் நேம். இதுதான் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான, இதை தான் SQL queryன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கீழே எழுதுறீங்கல்ல, இதை தான் SQL query.
இதான் MySQLலேயும் இருக்கும், இதான் ஆரக்கிள்லேயும் இருக்கும், இதான் MS SQL சர்வர்லேயும் இருக்கும், இதான் SQLiteலேயும் இருக்கும். டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும்னா இந்த லைனை டைப் பண்ணணும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆர்கனைசேஷன், நல்லா பார்த்துக்கோங்க, இது கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. இப்போ நான் கேபிட்டல்லையும் டைப் பண்ணலாம், ஸ்மால்லையும் டைப் பண்ணலாம். கிரியேட் டேட்டாபேஸ். இப்போ நான் ஒரு காலேஜ் வச்சுருக்கேன், அந்த காலேஜுக்கு தான் பண்ணுறேன் அப்படின்னா காலேஜ் செமிகோலன், அவ்வளோதான். இப்போ காலேஜ்னு எனக்கு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆகிடும். சரி, டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் டேட்டாபேஸில் டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். அப்போ டேபிள் கிரியேஷனுக்கு கிரியேட் டேபிள் நேம், அதை தான் நம்ம மேலே பண்ணணும். ஞாபகம் இருக்கா? கிரியேட் டேபிள் எம்ப்ளாயி. இப்போ நம்ம பண்ணினதே இதை மேட்ச் பண்ணி பாருங்கள், அவங்க கொடுத்துருக்கிற சின்டாக்ஸை இதை மேட்ச் பண்ணி பாருங்கள். அப்போ கிரியேட் டேபிள், இது எதுவுமே கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது, மறந்துடாதீங்க. ஸ்மால் கேபிட்டலில் கொடுக்கலாம், எப்படி வேணாலும். கிரியேட் டேபிள் நேம், காலம் நேம் என்ன டேட்டா டைப், காலம் நேம் என்ன டேட்டா டைப், காலம் நேம் என்ன டேட்டா டைப். இன்கேஸ் பிரைமரி கீ ஏதாவது இருந்ததுன்னா அதை முதல்ல சொல்லிடுங்க. இதான் SQLiteக்கானது. அப்போ டேபிள் கிரியேட் பண்ண தெரிஞ்சிருச்சா? இப்போ நான் தியரிட்டிக்கலாக சொல்லிகிட்டு இருக்கேன், பின்னாடி நம்ம இதை செஞ்சு பார்க்க போகிறோம். செஞ்சு பார்க்குறதுக்கு நம்ம SQL இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பண்ணாலும் சரி, இப்போ நீங்கள் MySQL இல்லை Oracle இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பண்ணாலும் சரி, இல்லை ஆன்லைனில் நிறைய வெப்சைட்ஸில் அப்படியே வெப்சைட்லேயே நம்ம இந்த மாதிரி டேபிள் கிரியேட் பண்ணுறதெல்லாம் பண்ணலாம். அந்த மாதிரி வெப்சைட்ஸில் போய் பண்ணுறது இனிஷியல் பீரியடில் அதுவே போதும். ஏன்னா பின்னாடி நம்ம பெரிய சாஃப்ட்வேராக இருக்கும் Oracle மாதிரிலாம் இன்ஸ்டால் பண்ணுறது. நீங்கள் ஒரு வேளை பண்ணினீங்கன்னா MySQL இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதோட ஒர்க் பெஞ்சில் பண்ணி பார்க்கலாம், Oracle இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணி பார்க்கலாம். அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். சரி, பார்க்கலாம். அடுத்து இந்த queries எல்லாம் முதல்ல லிஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் இன்சர்ட் பண்ணுறதுக்கான query. எப்படி? முதல்ல இன்சர்ட் இன்டூன்னு கொடுத்துட்றோம், டேபிள் நேமு கொடுத்துட்றோம், என்னென்ன காலம்ங்கிறத ப்ராக்கெட்டில் கொடுத்துட்றோம், அந்த காலமில் நீங்கள் என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் வைக்கணுங்கிறத கொடுத்துட்றோம். அப்போ டேபிள் கிரியேட் பண்ணி அதில் டேட்டாவை இன்சர்ட் பண்ண இப்போ நமக்கு தெரியுமா? இப்படி இன்சர்ட் பண்ணுறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ நான் இதெல்லாம் தியரிட்டிக்கலாக எடுத்து வைக்கிறேன், பின்னாடி நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். சரி, இப்போ இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணலாம்? இப்படி இன்சர்ட் பண்ணதை டெலீட் பண்ணலாம், இன்சர்ட் பண்ணதை அப்டேட் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணுவோம். இப்போ பாருங்க, அப்டேட் எப்படி பண்ண போகிறோம்? இப்போ எனக்கு அப்டேட், இப்போ சிங்காரம்ங்கிறவர் பேராவூர்ணியிலேருந்து சென்னை வந்துட்டார். அப்போ நான் அப்டேட் எம்ப்ளாயி, சரியா? முதல்ல டேட்டாவை இன்சர்ட் பண்ணியிருந்தேன் சிங்காரம்னு. இப்போ நான் அப்டேட் எப்படி பண்ணுறது? அப்டேட் எம்ப்ளாயி செட், என்னென்னலாம் மாற்றணும்? செட் அட்ரஸ் ஈக்குவல்ஸ் டு சென்னை, வேர் எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல்ஸ் டு 123. எந்த இடத்துல எம்ப்ளாயி ஐடி 123ன்னு இருக்கோ அந்த ரோவில் போய் நீங்கள் அட்ரஸை சென்னைன்னு மாற்றிடுங்க. இல்லைங்க, என் பேரே தப்பாக இருக்குது, நீங்கள் வந்து சிங்காரம் எஸ்ன்னு கொடுக்குறதுக்கு பதிலாக சிங்காரம்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதையும் சேர்த்துக்கலாம். எப்படி? எம்ப்ளாயி நேம் ஈக்குவல்ஸ் டு சிங்காரம், கமா அட்ரஸ் ஈக்குவல்ஸ் டு சென்னை, வேர். இதுதான் வேர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கண்டிஷன் கொடுக்குறது. ஏன்னா அப்டேட் பண்ணும்போது எந்த ரோலை அப்டேட் பண்ணணும்னு நம்ம சொல்லணுமா வேண்டாமா? இப்போ நிறைய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்கல்ல, அப்போ எனக்கு எந்த ரோலை எம்ப்ளாயி ஐடி 123ன்னு இருக்கோ அந்த ரோலை அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது தான் அப்டேட். இது புரியுதா? இப்போ நான் டெலீட் பண்ணணும். இப்போ சிங்காரம்ங்கிறவர் வேற கம்பெனிக்கு போயிட்டார், நான் எப்படி டெலீட் பண்ணுறது? ரொம்ப ஈஸி. எப்படி அப்டேட் பண்ணுவோம் அதே மாதிரி தான். டெலீட், என்ன சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, டெலீட் ஃப்ரம் டேபிள். எந்த டேபிள்லேருந்து பண்ணணும், என்ன கண்டிஷனில் பண்ணணும்? அப்போ டெலீட் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் EID ஈக்குவல்ஸ் டு 123 அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் ரோ டெலீட் ஆயிரும். புரியுதா? அப்போ இன்சர்ட் பண்ண தெரியும், அப்டேட் பண்ண தெரியும், டெலீட்டும் பண்ண தெரியும். இப்போ நம்ம இந்த இன்சர்ட், அப்டேட், டெலீட் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜா டேட்டா மேனிப்புலேட் பண்ணுறோமா? மேனிப்புலேட் பண்ணுறோம். அப்போ இதெல்லாம் DML. நம்ம முதல்ல பார்த்த கிரியேட் டேபிள் தான் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். அப்போ நான் டேபிளையே டெலீட் பண்ண முடியுமா? நீங்கள் வந்து ஒரு ரோ தானே சொல்கிறீங்க. இப்போ நான் ஒரு டேபிளே டெலீட் பண்ணணும், அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஒரு டேபிளில் இப்போ அட்ரஸ்ங்கிறதுக்கு பக்கத்தில் அட்ரஸ் ப்ரூஃப் அப்படின்னு நான் ஒன்று எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணும், அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? இப்படி ஒன்று சேர்க்கணுன்னா அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? அதாவது டேபிளையே அப்டேட் பண்ணுறது, ஆல்டர் பண்ணுறது,
இல்லை டேபிளையே டெலீட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ண முடியுமா? முடியும். பார்ப்போமா? இப்போ ஆல்டர் டேபிள், டேபிள் நேம் என்ன? எம்ப்ளாயி. என்ன ஆட் பண்ணணும்? ப்ரூஃப். அது என்ன டேட்டா டைப்? டெக்ஸ்ட். அவ்வளோதான். அப்போ ஒரு காலம் ஆட் பண்ணிட்டேன். அப்போ அதே தான் ட்ராப் பண்ணுறதுக்கும், எனக்கு இந்த காலம் வேண்டாம்னு நினைக்கிறேன், ஆல்டர் டேபிள் எம்ப்ளாயி ஆடுக்கு பதிலாக ட்ராப், இதான் ட்ராப் பண்ணுறது. சரி, எனக்கு அந்த காலம் வேணும், ஆனால் அதோட டேட்டா டைப்பை தப்பாக கொடுத்துட்டேன். இப்போ இவர் சொன்னார்ல சிங்காரம், எம்ப்ளாயி ஐடிங்கிறது இன்டீஜராக தான் இருக்கணுமா, டெக்ஸ்ட்டாக இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டார்ல. இப்போ நான் அதை டெக்ஸ்ட்னு மாற்றணும்னு நினைக்கிறேன். ஆல்டர் டேபிள், இந்த சின்டாக்ஸ் பாருங்க, ஆல்டர் டேபிள் எம்ப்ளாயி ஆல்டர் காலம். எந்த காலமை மாற்றணும்? எம்ப்ளாயி ஐடி. என்னவா மாற்றணும்? அதோட டெக்ஸ்ட், அதோட டேட்டா டைப்பை டெக்ஸ்ட்னு மாற்றணும். செமிகோலன். மறந்துடாம இதில் என்ன எஸ்கியூஎல் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது புரியுதா? அப்போ டேபிளை ஆல்டர் பண்ண தெரிஞ்சிருச்சு. டேபிள் கிரியேட் பண்ண தெரியும், டேபிளை ஆல்டர் பண்ண தெரியும். இப்போ டேபிள் கிரியேஷன், டேபிள் ஆல்டர் இதெல்லாம் எதில் வருது? டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். சரி, அப்போ நான் இந்த டேபிளையே டெலீட் பண்ணணும், எப்படிங்க பண்ணுறது? இதுக்கு ட்ராப் டேபிள், டேபிள் நேம். இப்போ நான் ட்ராப் டேபிள் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துட்டேன்னா, நல்லா பார்த்துக்கோங்க, இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டினும் கூட. ட்ராப் டேபிள் என்ன பண்ணும்? அப்போ ட்ராப் டேபிள் என்டையர் டேபிளே ட்ராப் பண்ணிடும், அதாவது டேட்டா பேஸ்லேருந்தே ரிமூவ் பண்ணிடும். இதே மாதிரி இன்னொரு ஒன்று கீவேர்டு இருக்குது, அது வந்து ட்ரங்கேட். ட்ரங்கேட் டேபிள், டேபிள் நேம். அது என்ன பண்ணுவோம்னா, டேபிளை ட்ராப் பண்ணாது, டேபிள்குள்ளே இருக்கிற எல்லா டேட்டாவையும் டெலீட் பண்ணிடும். அந்த டேபிளோட ஸ்கெலிட்டன், அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர், டேபிள் அப்படியே இருக்கும் டேட்டா பேஸில், ஆனால் உள்ள எந்த டேட்டாவுமே இருக்காது. அது ட்ரங்கேட். ட்ராப் என்டையர் டேபிளே ட்ராப் பண்ணிடும், அதுக்கப்புறம் எம்ப்ளாயிங்கிற பேரில் ஒரு டேபிளே இருக்காது. அப்போ இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் புரியுதா? இப்போ டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு, டேபிளை ஆல்டர் பண்ண தெரிஞ்சிருச்சு, டேபிளை ட்ராப் பண்ண தெரிஞ்சிருச்சு, ட்ரங்கேட் தெரிஞ்சிருச்சு, டேட்டாவை இன்சர்ட் பண்ண தெரிஞ்சிருச்சு, இன்சர்ட் பண்ண டேட்டாவை அப்டேட் பண்ண தெரிஞ்சிருச்சு, அப்டேட் பண்ண டேட்டாவை டெலீட் பண்ண தெரிஞ்சிருச்சு. டேட்டாவை நான் எப்படி போய் பார்க்கறது, வியூ பண்ணுறது? இந்த டேட்டா, இந்த டேபிளில் என்னென்ன டேட்டா இருக்குன்னு நான் எப்படி போய் வியூ பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி வந்துடுதுல்ல. அதை எப்படி பண்ணுறது? செலக்ட் ஸ்டார், ஸ்டார் ஃப்ரம் டேபிள், அதாவது ஸ்டார்னா எல்லா காலம்ஸும் வந்துடும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி அட்ரஸ் எல்லாமே பிரிண்ட் ஆயிரும். இந்த இடத்துல 1 2 3, இங்கே சிங்காரம், பேராவூரணின்னா பேராவூரணி, இப்படி பிரிண்ட் ஆயிரும். இதான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி. இல்லை எனக்கு எல்லாமே வேண்டாம், எம்ப்ளாயி ஐடிலாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, செலக்ட் எம்ப்ளாயி நேம். எனக்கு நேம் மட்டும் போதுன்னா நேம் மட்டும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அட்ரஸும் வேணும்னா எம்ப்ளாயி அட்ரஸ் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இந்த எம்ப்ளாயி ஐடி இதுவும் மட்டும் வராது, மீதி எல்லாம் வந்துடும். இப்படி உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி காலம்ஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது புரியுதா? அப்போ இது மட்டும் வராது. நீங்கள் வந்து இப்படி கொடுத்துட்டீங்கன்னா, சிங்காரம்னு இப்போ நீங்கள் கொடுத்துருக்கிற டேட்டா பேஸில் சிங்காரம்னு ஒரே ஒரு எம்ப்ளாயி டீட்டெயில் தான் இருக்குது, நிறைய எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் இருக்குமே அப்படி கேட்கலாம்ல. இப்போ என்ன ஒரே ஒரு எம்ப்ளாயியாக சிங்காரம்னு இருக்க போகிறாரு, நிறைய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. அப்போ நிறைய எம்ப்ளாயிஸ் இருக்கும்போது நான் எப்படிங்க கொடுக்குறது? அந்த மாதிரியான நேரத்தில் செலக்ட் எம்ப்ளாயி நேம், அட்ரஸ் ஃப்ரம் எம்ப்ளாயி, வேர் எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல்ஸ் டு 1 2 3